மத வெறியை கலப்புறாங்க, குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில். ஆனால் வேறு இடத்துலையும் செய்கிறாங்க, அங்கே பலிக்காது. தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ இல்லை தெலுங்கானாலேயோ இல்லை கர்நாடகாலேயோ அது பலிக்காது. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். இந்தியாவின் ஜனநாயகத்தை தொடர்ந்து நிலைநாட்டக்கூடிய திருவிழாவான தேர்தல் இன்று நடைபெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு என் ராம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார். இந்த தேர்தலில் ஏன் மக்கள் வாக்களிக்கணும், இந்த தேர்தலினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த தேர்தலினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்கணும் நீங்கள் அப்படி அறிவுறுத்துறீங்க? அது ஒரு முக்கியமான கடமை. ஒரு ரிப்பப்ளிக்கில் இங்கே கிங்கெல்லாம் கிடையாது. அதனால் ஒரு தனி மனிதர் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆனால் எல்லாரும் அதில் குடிமகள் எல்லாரும் அதில் போய் ஓட் பண்ணுறது அவங்களுடைய அடிப்படையான பொறுப்பு. அதை இது நிராகரிக்க முடியாது. பல நாடுகளில் அது கம்பல்சரியாக பண்ணுறாங்க, சில நாடுகளில் அது. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ஒரு டேர்ன் அவுட் இருக்குது. இந்த தடவையும் வரணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 80% வந்தால் நல்லாயிருக்கும். அது என்றைக்கு அது வருவோம் தெரியல. ஆல் இண்டியா லெவலில் அது வரதில்லை. பல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ரொம்ப லோ டேர்ன் அவுட். அதை வச்சு இப்போ சில கட்சிகள் வின் பண்ணுறாங்க, பாஜக வின் பண்ணுறாங்க. அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. எதை அடிப்படையாக வச்சு மக்கள் வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், இந்தியாவை ஆள போகிறவங்களை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் எதை மையமாக வச்சு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு மக்கள் மத சார்பின்மையையும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் அதுதான் யாட்ஸ்டிக்காக வச்சு வாக்களிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச இதில் ஊரறிஞ்ச விஷயம் என்னென்னா, திமுக கூட்டணி ஒரு பெரிய ஸ்வீப் வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன், எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் என்ன பேசினாலும், பாஜக போன்ற இல்லை அதிமுக பேசினாலும் இதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அரித்மெட்டிக் ஃபேக்டர் ஹியூஜாக இருக்குது. அதே நேரத்தில் நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்க திமுக. ஏன்னா ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு பிரின்சிபிள்டாக மத சார்பினை வச்சு, அதே நேரத்தில் டெவலப்மெண்ட். அதனால தான் தமிழ்நாடு இப்போ இந்தியா டுடே பண்ணக்கூடிய அந்த ஆனுவல் சர்வேயில் வருஷம் நம்பர் 1 ஸ்டேட்டாக வருது. மொத்தமாக பார்த்தா இன்னும் எவ்வளோ இருக்குது வேலை செய்கிறது, அது வேறு விஷயம். இது டெஃபிசிட்டும் இருக்குது. அதே நேரத்தில் எல்லா மாநிலங்களை விட ஒட்டுமொத்தமாக பார்த்தா தமிழ்நாடு நம்பர் 1. இது நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். அது தமிழ்நாடு இதில் நான் ஷோவனிஸ்டாக சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். கடந்த 10 வருடமாக பிஜேபிக்கு தான் ஒட்டுமொத்தமாக மக்கள் வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த முறை பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு அத்தாரிட்டேரியன் போக்கு, எதேச்சிகார இது போக்கு, ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய ஒரு போக்கில் பிஜேபி அரசாங்கம் நடக்கிறது. பல இன்ஸ்டிடியூஷன்ஸ், எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி சுதந்திரமாக செயல்படுறதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் பல இடத்துல இந்த மாடல் காண்டக்டுக்கு எதிராக பேசியிருக்காரு. அதாவது ஹிந்து ரிலிஜனை அப்பீல் பண்ணி முஸ்லீம்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. அதே நேரத்தில் அது ஐபிசி செக்ஷன் கூட அது வயலேஷன் இருக்கும். அது கம்ப்ளைண்ட் ஃபார்மலாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அதில் ஒன்றும் சீரியஸாக எடுத்ததாக தெரியவில்லை. எடுப்பாங்கன்னு வி கேன் ஒன்லி ஹோப். ஆனால் அது அந்த தைரியம் இல்லை. அதே நேரத்தில் 2014 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அன்றைக்கி அமித்ஷா அவர் ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணார் இந்த மத இதெல்லாம் சொல்லி அவரை பேன் பண்ணிட்டாங்க. ரேலி இது இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் அவர் அன்கண்டிஷனல் அப்பாலஜி, மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் விட்டுட்டாங்க, ஒரு தாராள மனதோடு விட்டுட்டாங்க. அது இன்றைக்கு அந்த மாதிரி ஒன்றும் செய்யலையே. எதிர்கட்சிங்க மேலே தான் ஏதோ செய்கிறாங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் கவர்னர் இருக்கார். அவர் போகக்கூடாதுன்னு ஒன்று அவர் ஒரு ஆரகண்ட்டாக ஒரு பதில் கொடுத்துருக்காரு. நான் போகக்கூடாது, கவர்னருக்கும் பொருந்தும், கவர்னரை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் போய் பிரச்சாரம் பண்ணலாமா? நாளைக்கு கவர்னர் உள்ளே போய் பிரச்சாரம் பண்ணலாமா அந்த இதில்? அதனால் பல விதிமுறைகளுக்கு மீறாக பல இன்ஸ்டிடியூஷன்ஸை மேனிப்புலேட் பண்ணி செய்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, மத வெறியை கலப்புறாங்க, குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில். ஆனால் வேறு இடத்துலையும் செய்கிறாங்க, அங்கே பலிக்காது. தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ இல்லை தெலுங்கானாலேயோ இல்லை கர்நாடகாலேயோ அது பலிக்காது. அங்கே வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதனால்
ஒரு ஹிந்துத்வா கொள்கை வந்து நாட்டுக்கு ரொம்ப மோசமான விளைவை தான் ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கிறது, இன்னும் அப்படி தான் ஏற்படும்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் நிலைப்பாடு எடுத்து இந்த கட்சி வரக்கூடாது, இந்த கட்சி வரணும்னு சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் தப்பு இல்லை, எல்லா பத்திரிகைகளும் எழுதுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா தனி நகருக்கு அந்த உரிமை உண்டு. இதில் சில இந்த நியூயார்க் டைம்ஸ்லலாம் அது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் போய் ஓட் பண்ணுறதுக்கு இது இருக்குது. ரெண்டாவது, நான் இன்றைக்கி ஆக்டிவாக பத்திரிகையாளராக இல்லை, நான் வந்து ஹிந்துவில் டைரக்டராக இருக்கேன். அதனால் இது வேறு. நான் வந்து எடிட்டராக இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் காஷியஸாக பேச வேண்டிய இது இருக்கும். இன்றைக்கி வந்து நான் அந்த 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 பொறுப்பில் இல்லாதனால இன்னும் ஒரு ஃப்ரீயாக பேசக்கூடிய எனக்கு சுதந்திரம் இருக்குது. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே GBRன் TMT கம்பிகள்.